வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிசைன் ப்ளவுஸ் போட போகிறோம். வாங்க இன்னைக்கு டிசைன் போடுவோம். இது வந்து சுத்த பின் சைடு, இந்த பக்கம் மாதிரி நல்ல பக்கம் வெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க. பாருங்க, வச்சு நம்ம அந்த அச்சிலேயே வச்சு பச்சு விடலாம். நேராக வச்சுக்கணும். வச்சுட்டோம். இதை வந்து லைட்டாக கொதவை போட்டு நம்ம அடிச்சு விட்டுருவோம். லைட்டாக போட்டு விடணும். போட்டு விட்டு இதை ஒரு அடி அமுக்கடி அடிச்சிட்டோம். இதை அமுக்கடி அடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி வச்சு பாருங்க. வச்சு பாருங்க, ரவுண்டு ஒரே மாதிரி அழகா இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு அமுக்கடி போடுங்க. போட்டு எல்லாத்துலேயும் சுற்றி ஒரு ஒரு அடி அடிச்சுங்க. எல்லாம் அடிச்சிட்டோம். இதோட என்ன செய்யணும், வேஸ்ட் இருக்கிற துணியை அப்படியே கட் பண்ணி லைனிங் அளவு கட் பண்ணி வைக்கணும். இந்த தனியா விட்டுருக்க துணியெல்லாம் லைட்டா கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து நம்ம இடுப்பை வந்து மடக்கி இந்த இது போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு அளவுக்கு இடுப்பை மடக்கி அழைக்கணும். நீங்க இங்கே ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமும் திருப்பலாம், இல்லை நீங்க இப்படியே வச்சு அவ்வளோதான். இந்த போல இருக்கா, இதை ரெண்டு பக்கமும் நம்ம பிடிச்சிக்கிறணும். இந்த ரெண்டு பக்கமும் நம்ம பிடிச்சிட்டு நம்ம இதை இப்படி வச்சு ஒரு டாட்டு போடணும். மார்க் பண்ணிடணும்.
இதோட சேர்த்து நம்ம இதோட முடிச்சிட்டிங்களா? இதோட முடிச்சுட்டு அளவு சட்டி வந்து வச்சு நீங்க ஒரே டாட்டு போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி டாட்டு போட்டு விட்டுருங்க. டாட்டு போட்டுட்டு அந்த டாட்டுக்கு உள்ள அளவை நீங்க எடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் போட்ட உடனே நீங்க இந்த மாதிரி மடக்குனீங்கன்னா அது மடங்காது. அப்போ வந்து உங்களுக்கு அளவு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். அதுக்கு நீங்க டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாட்டு பிடிச்சு நீங்க ப்ளவுஸோட அளவை நீங்க அளந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கரெக்டா நல்லா கச்சிதமா இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்துல இருந்து இந்த அப்புள் பகுதி, இந்த ஷோல்டர் பகுதி எல்லாமே கரெக்டா ஃபினிஷிங் கரெக்டா உட்காருதா அப்படிங்கிறத கரெக்டா பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் டிசைன் போட்டீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு மாறாது. இப்ப நம்ம நெக் போட்டாச்சு. நம்ம நீ டிசைன் மட்டும்தான் நமக்கு கொடுக்குற வேலை. நம்ம இப்ப டிசைனை கொடுத்துருவோமா? இந்த மாதிரி சேலை துணி இருக்கு இல்லையா? இந்த சேலை துணியில வந்து கொஞ்சம் நீங்க இது வந்து பிளவுஸ் துணி, சேலை துணியில கொஞ்சம் கட் பண்ண சொல்லிக்கிட்டாங்க. அதனால நீங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இதுல வந்து நீங்க 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கிட்டு ஒரு 2.5 இன்ச்சு, அப்புறம் 2.5 இன்ச்சு, எங்கிட்டு 2.5 இன்ச்சு, அங்கிட்டு 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த 2.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த 2.5 இன்ச்சு மாதிரி இன்னொரு துணியை போட்டு அதுல ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கிடுவோம். இதுல ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கிடுவோம். டிசைன் போட இதுதான் சேலை துணி, இது பிளவுஸ் துணி. இதுல 2.5 இன்ச்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி மடிங்க. மடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேல வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் இறக்கி போட்டுக்கோங்க. மாதிரி வச்சுருங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பாருங்க எல்லாத்தையும் தச்சு வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே பிளவுஸ்ல நம்ம தைக்கிறோம். வச்சிருக்கோம் இல்லையா? இதுல வந்து நம்ம இதை வந்து அச்சு அடிக்கணும். இது எப்படி வேணாலும் அடிக்கலாம். இதை இப்படி உள்நோக்கியும் அடிக்கலாம், இப்படியும் அடிக்கலாம், இதை இப்படியும் அடிக்கலாம். பாருங்க, பாருங்க இது என்ன மாதிரி நம்ம தச்சிருக்கோம்னு. இந்த மாதிரி நீட்டா தைக்கணும். இந்த மாதிரி நீட்டா தைச்சாதான் இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தைக்கணும். இதுல வந்து நம்ம கல்லு வைக்கலாம், நம்ம லேஸ் வைக்கலாம். நம்ம லேஸ் வைப்போம். இத பாருங்க, இந்த லேஸ் வச்சு நம்ம இப்ப தைக்கிறோம். இந்த லேஸை இப்படி வச்சுக்கலாம், இப்படி வைக்கலாம். இத வந்து நீங்க இந்த மாதிரி அளந்துக்கங்க. வேஸ்ட் ஆக்காதீங்க. வேஸ்ட் ஆக்காம இந்த மாதிரி அளந்துக்கங்க. இந்த மாதிரி அளந்து
கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சு கூட கொஞ்சம், ஒரு 1/2 இன்ச்சு கூட கொஞ்சம் வெட்டிக்கோங்க. அவ்வளவுதான். வெட்டிட்டு இதை நீங்க இது இல்லாம பிசுறு இல்லாம நீங்க அடிச்சு விட்டுருங்க. இன்னொன்னு, டிசைன் போடையில டிசைன் எந்த இது இருக்கோ அந்த கலர்ல தான் நம்ம நூல் போடணும். அப்பதான் அந்த டிசைன் தெரியாது. நான் வந்து இந்த லேஸ் எந்த கலர் இருக்கோ அந்த கலர் போட்டாதான் நமக்கு தெரியாது. ஆனா நான் வந்து இதுல இந்த பக்கம் சைடு வந்து ரெட்டு வந்திருக்கா, அந்த ரெட்டு வர்றதுனால நான் தெரியாதுங்கிறதுனால நான் 2 நூல் போட முடியாதுன்னு ஒரே நூலை போட்டிருக்கேன். நீங்க ஒரே கலரா இருந்தா ஒரே மாதிரி நூல் போட்டிருக்கேன். அந்த அடிச்சு முடிச்ச உடனே அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அந்த நூல் வந்து தெரியாது, காட்டி கொடுக்காது. அந்த நூல் அடிச்சிருக்கங்கிற மாதிரி காட்டி கொடுக்காம நல்லா நீட்டா இருக்கும். அதனால நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா ஒரே மாதிரி நூல் போட்டுருங்க. நூல் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப இந்த அடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அமுக்கடி அடிக்கணும். அமுக்கடி அடிச்சாதான் இந்த இடம் வந்து நீட்டா இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம வந்து நீட்டா அடிச்சிட்டோம். இந்த இடம் எல்லாம் ஃபுல்லா நீட்டா இருக்குது, எதுவுமே தூக்கல, நீட்டா இருக்கு. இது என்ன செய்யணும்னா, இதுல வந்து நம்ம இப்ப பாசி இருக்கு இல்லையா, இந்த பாசி ஆரி ஒர்க் பாசி இருக்கு இல்லையா, அந்த ஆரி ஒர்க் பாசியும் நீங்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற நம்ம வந்து கோல்டன் கலர் கல்லு, ஏன்னா இதோட இது வந்து கோல்டன் கலர்ல தான் இருக்கு. நம்ம அந்த கல்லை ஃபிட் பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த கல்லை நம்ம இதுல ஆட் பண்றோம். வச்சு இந்த கல்லை வந்து வச்சோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க, இந்த கல்லை வந்து கையிலே வைக்காதீங்க. இந்த கையில வச்சீங்கன்னா இது வந்து என்ன செய்யுமா தூக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கல்லை இது மேலேயே வச்சு விட்டோம்னா சூப்பரா இருக்கும். நம்ம மிஷின்லயே அடிச்சிடணும். அடிச்சு விட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே நம்ம ஊசி வந்து உடையத்தான் செய்யும். அது நீங்க தான் கொஞ்சம் கவனமா தூக்கி விட்டு நீங்க தைக்கணும். இதை வந்து நம்ம நீட்டா தச்சுட்டோம். இந்த மாடல் வந்து சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதோட கை இது ஒரு டிசைனா போட்டு விட்டுருக்கோம். இந்த மாதிரி பூவை நீங்க இந்த இடத்துலயும் போடலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். இல்லை எப்படி வேணாலும் நீங்க செய்யலாம். நீங்க வந்து இவ்வளோ மாடல் வந்து நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கனாலுமே உங்களுக்கு அழகா இருக்கும், நீட்டாவும் இருக்கும். இதோட பிளவுஸ் வந்து நல்லா ரிச்சா தெரியும், கசகசன்னு இல்லாம ரிச்சா தெரியும். நீங்க 500 ரூபாய்க்கு இந்த மாடல் நம்ம போட்டு கொடுக்கலாம். தாராளமா 500 ரூபாய்க்கு நம்ம போட்டு கொடுக்கலாம். நீங்க இதை போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்.